பவுல் சொல்கிறாரு, நான் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடையதான் நம்ம எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறோம். பிள்ளை நல்லா சாப்பிடுதா, நல்லா இருக்கா, நல்லா தூங்குனாளா, எப்படி இருக்குது இந்த குழந்தை, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்கிறோம். அதே போல் ஆண்டவரும் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், நம்ம தேர்ச்சி அடையதை அவர் விரும்புகிறார், வளர்ச்சி அடையதை விரும்புகிறார். அப்போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஊக்கமான ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர்வுகள் வரத்தான் செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது முடியாத அளவுக்கு பல சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் வேதத்தில் நிறைய ஓமைகளில் வாசிக்கும்போது ஒரு ஓமையை என்ன படிக்கிறோன்னு சொன்னால், அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கார் ஒரு பட்டணத்தில். அவருக்கு தெய்வ பயமும் கிடையாது, மனுஷனை மதிக்கிற எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் யார்? நியாயாதிபதி. இவர் வாயிலேருந்து என்ன வரணும்? நியாயம் வரணும். வருமா? வராது. ஏன் வராதுன்னு சொன்னால், அவர்கிட்ட என்னது இல்லை, தெய்வ பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை கொண்டு அந்த நியாயாதிபதியில் அந்த அம்மா சொல்லிகிட்டே வராங்க. அவருக்கு ரொம்ப நாள் வரைக்கும் என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனால் ஒரு நாள் அவருடைய மனசு மாறுது. என்ன எப்படி மாறுதுன்னு சொன்னால், ஆண்டவர் பயமும் நமக்கு கிடையாது, மனுஷரை மதிக்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த அம்மா என்னை மதித்து தான் பிரச்சனையை சொல்கிறது படியினால சீக்கிரமாக அவருக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அவங்க நியாயம் செய்தாங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆகினார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஆண்கள் மட்டும் இல்லை, சகோதரிகள் மட்டும் இல்லை, சபை மட்டும் இல்லை, எங்களை போன்ற ஊழியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வளர்ச்சி உண்டாகுன்னு சொன்னால் முதலாவது பின்னணியில் என்ன வேண்டி இருக்குது? ஊக்கமான ஜெபம் வேணும். நல்லா போராடி ஜெபிக்கணும், நல்லா போராடி ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை ஆண்டு கேட்பாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம், கட்டாயம் கேட்பார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டுக்குள்ளே வந்த புதுசில் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்காக போயிருந்தோம், ஒரு ஐக்கிய ஜெபத்துக்கு போயிருந்தோம். அந்த ஜெபத்தில் நல்ல ஜெபத்தை நடத்தினவங்க நல்லா அழகாக பாட்டு பாடினாங்க, நல்ல செய்தி கொடுத்தாங்க, சாட்சி சொன்னாங்க. ஜெப நேரம் வந்துச்சு. ஜெப நேரம் வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்ன வித்தியாசமான சூழ்நிலைன்னு சொன்னால், அது கீழே மணல் போட்டுருந்துச்சு, டென்ட்டு, கூரை ஷெட்டு. அது முடிஞ்ச ஜெபம் ஆரம்பிச்சு போன உடனே எல்லோரும் பைபிளெல்லாம் கொண்டு இந்த ஓரங்களில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்து பைபிளையும் ஓரத்தில் எல்லோரும் கொண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு திடீர்னு ஆண்கள் மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க.